கிறிஸ்துவம் இன்றைய நற்செய்தி ஃபுல்லாக பார்க்காதுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சகரியாவுக்கு ஒரு பையன் பிறக்க போகிறாங்கன்னு டேவிடுன்னு சொன்னோன்னே சகரியாவுக்கு நம்ப முடியல. உடனே அவங்க கேட்டு, இது எனக்கு எப்படி தெரியும், நான் கிழவனா இருக்கேனே, மனைவிக்கும் வயசாயிடுச்சேன்ட்டு. அப்போ காப்ரியேல் சொல்கிறாங்க, நான் சொன்ன வார்த்தை நீ விசுவாசியாதபடினா இது நடக்கிற வரைக்கும் நீ ஊமையாக இருப்பாயின்ட்டு. ஏன்னா கண்டிப்பாக நிறைவேறும். காப்ரியேல் எங்கேருந்து வந்திருக்காங்க, தேவன்கிட்ட இருந்து வந்திருக்காங்க இல்லையா. அந்த வார்த்தையை அவங்க நம்பலை, ஏன்னா சூழ்நிலை காரணம் காட்டி. இன்றைக்கும் கர்த்தர் இதைத்தான் நம்மக்கிட்ட பேசுவாங்க. கர்த்தர் உனக்கு அதிசயம் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பலனை தருவேன்னு சொல்லியிருக்காங்க, இப்படி அநேக காரியங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம சூழ்நிலை பற்றி இது எனக்கு இங்கே நடக்க போகுது, ஆமாம் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நீ நடக்குமான்ட்டு சோர்ந்து போகாதீங்க. காப்ரியேல் தூதன் சொன்னபடி உங்கள் வாழ்க்கையில் தகுந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். நீங்கள் வார்த்தையை மட்டும் பிடித்திருங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. ஜெபம்லாமா? எங்கள் அன்பன் பரலோகப்பிதாவின் அருமையான நாளுக்காக கண்டிப்பாக நாங்கள் சூழ்நிலை பார்க்காதபடிக்கு உங்களுடைய வார்த்தையை நம்பி ஜீவித்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உதவிச்சிங்க. ஈஸ்வரம் சிக்கன் நாள்படவே அமீன். சூழ்நிலை பார்க்காமல் சூழ்நிலை மாற்றவுள்ள கர்த்தரை நோக்கி பாருங்கள், அற்புதம் நடக்கும். இதுவே நற்செய்தி.